சார் வணக்கம் சார். இந்த கைது செய்யப்பட்ட ரவீந்திரநாத் மேலே அறப்போர் இயக்கம் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதாவது அவர் சப் ரிஜிஸ்டராக இருந்தபோதே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட பள்ளிக்கரணை சதுப்பு நில மார்ஷ் லேண்டை பத்திரப்பதிவு செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே 2022 அவங்க கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நாங்கள் இந்த பேரெல்லாம் நினைவில்லை, இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்படிங்கிறத குறித்து நாங்களே கூட பேசினோம். இவருடைய கைது அப்படிங்கிறது பதிவுத்துறையில் ஒரு பெரிய பீதியை உருவாக்கியிருக்கா சார்? நிச்சயமா. ஏன் சார் நீங்கள் சகோதரர் கென்றிகிட்ட ஒரு கேள்வியை முன்வைத்தீர்கள். இதுக்கு முன்னால் துறையில் இது போன்ற கைதுகள் நடந்திருக்கு. ஒரு ஈசிஆரில் ஒரு சார் பதிவாளர் சிபிசிஐடி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டார். சார் பதிவாளர் சார், அதன் பிறகு ஒரு மாவட்ட பதிவாளர், சென்னையில் பணிபுரிந்த ஒரு மாவட்ட பதிவாளர் இதே சிபிசிஐடி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார். தற்போது அதற்கு மேலாக துணை பதிவுத்துறை தலைவர் மரியாதைக்குரிய ரவீந்திரநாத் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஆனால் நீங்கள் கேட்டது போல் டிஐஜி கேடரில் துறையில் ஒரு கைதுன்றது இது முதல். அதே நேரத்தில் இதுதான் கடைசியாக இருக்க வேண்டும்ன்றது என்னோட ஆசை. நல்ல ஆசை. ஆமாம். ஏன்னு நான் சொல்லணும்னா, நீங்கள் இந்த இதை என்ன பேசிக் எங்கே ஆரம்பிச்சது பார்க்கணும். தாம்பரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. முதல்ல இண்டெக்ஸ் 2னா என்ன, அட்டவணை 2னா என்ன, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் அட்டவணை 2ன்றது ஒரு முக்கியமான ஆவணமே கிடையாது பதிவுத்துறையில். ரெஜிஸ்டர் டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி போய் சப்ரிசார்ட்டை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு கொடுக்கும்போது முன்னால் கணிப்பொறி காலத்துக்கு முன்னால் அதை அப்படியே ஒரு ரூல்டு சீட்லேயும் டைப் பண்ணி இன்னும் ஒன்று கொடுப்பாங்க. அதை நாங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கிறோம், பைண்ட் பண்ணி வச்சுருவோம். 500 பேஜ் வந்தோடனே அதை ஃபைல் பண்ணுவோம். டாக்குமெண்ட் நம்பர் வரிசையாக இருக்கும். எப்படி உங்களுக்கு ஆவணத்தை கொடுக்குறோமோ, எண்ணிடப்பட்டு நம்பர் கொடுக்குறோமோ, அதே நம்பர் அதே டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். அதையும் நாங்கள் ஃபைல் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படியே இது தொகுதின்னு சொல்லி ஆவண தொகுதி. இந்த ஆவண தொகுதியில் உள்ள சுருக்கம் தான் அட்டவணை 2. அதான் ஈஸி இண்டெக்ஸ் 2ன்றது. அது என்னென்ன வரும்னா, எழுதி கொடுத்த நாள், எழுதி வாங்கிய நாள், பதிவான நாள், ஆவணத்தின் தன்மை, அதாவது கிரையமா, அடமானமா, விடுதலையா, பாகமா, ரசீதா, இது போன்ற நிகழ்வு ஆவணத்தின் தன்மை. அதுக்கடுத்து எழுதி வாங்கியவர் பேர், அவங்க டீட்டெயில்ஸு, எழுதி கொடுத்தவங்க பேர், டீட்டெயில்ஸு, எவ்வளோ ரூபா அதில் இன்வால்வ் இல்லை, அதோட சர்வே நம்பர் என்ன, அதோடைய பரப்பளவு என்ன, 4 எல்லைகள் என்ன, இதுதான் இண்டெக்ஸ் 2 அட்டவணை 2ன்றது. இது அதோட ஆவணத்தின் சுருக்கம் தான் இது. ஸோ அந்த ஆவணத்தின் சுருக்கம்ன்றது முக்கியமான ஆவணமே கிடையாது பதிவுத்துறை பொறுத்தளவில். தொகுதி இருக்குது பாருங்கள், ஆவணத்தோட நகல் இருக்குது பாருங்கள், அதுதான் முக்கியம். இங்கே நடந்தது ஆவணத்தின் நகலே மாற்றப்பட்டுள்ளது. எனக்கு தெரிந்தவரை, நான் விசாரித்தவரை, இந்த வழக்கு இன்னும் சிபிசிடி காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு வருகிறது, நிலுவையில் இருக்கிறது. அது அடிப்படை பாதிக்கப்பட்டவர் நீதிமன்றத்தை அணுகி அங்கிருந்து காவல்துறை இயக்குநருக்கு சென்று டாக்குமெண்ட்டுடைய காப்பி நகலே மாற்றப்பட்டுள்ளது, மாற்றிருக்காங்க. அதுதான் முக்கியம். எல்லாமே நம்ம இண்டெக்ஸ் 2 அட்டவணை 2 ஈஸின்றது கடந்து போயிட முடியாது. அது மாற்றப்பட்டிருக்கிறது. அது முறை. இந்த கேஸ் சீரியஸான கேஸ் தான் இது. அதை சொல்ல வந்தேன்னா உங்களுக்கு அதை நான் பேசினாலே உங்களுக்கு சீரியஸான புரிஞ்சுக்கிறீங்க நீங்களே. ஸோ அது மாற்றப்பட்டுள்ளது. அது எதுனா, அசலாக அங்கே ஒரு ரசீது ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. 1985ஆம் வருடத்தில் ஒரு ரசீது ஆவணம் என்னென்னா, ஏற்கனவே ஒருத்தர் மார்க்கேஜ் பண்ணியிருப்பார். அந்த மார்க்கேஜை டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க, பணத்தை நான் பெற்றுக்கொண்டேன்றது. அதுக்கு ஸ்டாம்பும் கிடையாது, ஃபீஸ் அப்போ வெறும் 20 ரூபா தான் அப்போ ஃபீஸ். இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு கிரைய பத்திரத்தை அந்த 1985 சொருகுறாங்க, ஃபோர்ஜரியாக ஒரு ஆவணத்தை. எனக்கு தெரிஞ்ச வரை நான் சொல்கிறேன். இது நான் நேராக பார்த்தது கிடையாது. நான் எப்படி பார்க்க சேகரித்த தகவல் வரை. ஏன்னா இப்போ அதை முடக்கி வச்சுருப்பாங்க அந்த ஆவணத்தை. இல்லை பார்த்துக்கலாம், அது ஓப்பனாக பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். இப்போ விசாரணை இருக்கிறவங்க முடக்கி வச்சுருப்பாங்க, வாய்ப்பு இருக்குது. அந்த ஆவணத்தை, ரசீது ஆவணத்தை அவர் டெலீட் பண்ண முடியாமல் அதோடவே சேர்த்தே ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்டை, இந்த ஃபோர்ஜரியாக உருவாக்கப்பட்ட ஆவணத்தை அதோட சேர்த்து லிங்க் பண்ணியிருக்கிறாங்க. அங்கே உள்ள தாம்பரம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த தவறு, முழுக்க சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடந்த தவறு. அதை பண்ணின பின்னால் அட்டவணைக்கு வரணும். ஸோ வாலியத்தில் நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டாங்க, அவங்க சேர்த்துட்டாங்க, டெலீட் பண்ணிட்டு புதுசாக ஒன்று சேர்த்துட்டாங்க. அதுக்கு ஏன்னா அது எதுக்கு கம்ப்யூட்டர்ஸ் பண்ணுறது முன்னாலும் அது பழையதெல்லாம் இப்போ கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டாங்க. 1975 இப்போ இது வரைக்கும் கம்ப்யூட்டர்ஸ் பண்ணிட்டாங்க. பல வாலியத்தெலாம் ஸ்கேன் பண்ணி அது கணினியில் கொண்டாந்ததுனால
அந்த 1985 வருடத்தில் அந்த ரசீது ஆவணம் வந்து யாருமே கேட்க மாட்டாங்க, யாரு அது கொஸ்டினே வராது. அதனால் அதை டெலீட் பண்ணிட்டு இதில் சேர்க்குறாங்க. இதை இந்த போர்ஜரியாக உருவாக்கப்பட்ட ஆவணத்தை, கிரை ஆவணத்தை சேர்க்குறாங்க. அதுதான் வழக்கிலான ஆவணம். அந்த ஆவணத்தில் அதில் சேர்த்துட்ட பின்னால் அதுதான் நான் இண்டெக்ஸ் 2 மாற்றணும். அப்போ தான் ஈஸியில் வரும். இது எந்த ஆண்டு நடந்தது? 85. இது இந்திய நடந்தது வந்து 2002-3 இருக்கும். 2022 23 நினைக்கிறேன் கரெக்டாக. ஏன்னா ரவீந்திரநாத் வந்து அப்போ தான் இங்கே தென்சென்னையில் மாவட்ட பதிவாக இருக்கிறாரு. 2022 இப்போ தான் ரீசெண்டாக தான் நடந்தது. இப்போ நடந்ததா 2021-22 அந்த காலகட்டங்கள் தான். ஓகே, அப்போ வந்து நடக்கும்போது என்னன்னா இந்த வந்து தெரிஞ்சே தான் செஞ்சுருக்காங்க. இல்லை, அதை அடுத்து சொல்ல வர்றேன். இப்போ இண்டெக்ஸ் 2 மாற்றுறதுக்கு தாம்பரம் சார் பதிவாளத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தொடர்புடைய அங்கே உள்ள ஊழியர்கள் வந்து ஒன்றா அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சேகரித்த தகவல் வரைக்கும் ஒரு 8 கரெக்ஷன் சொல்கிறாங்கல்ல. ஃபஸ்ட்டில் வந்து எழுதி கொடுத்த நாள் மாற்றி, இந்த எழுதி கொடுத்த நாள் தவறாச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கரெக்ஷனுக்காக அனுப்புகிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணால் சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து அதில் பார்த்துட்டு ஆய்வு பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு அனுப்பணும். டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சைதாப்பேட்டைக்கு வரணும். சைதாப்பேட்டை டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் இந்த கேடர் ஆஃப் ஏஐஜி சார் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருனா, சரி டேட்டு மட்டும்தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பணிப்பொழு. ஏன்னா ஐஜி ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாரு. ஐஜி என்ன போட்டுக்கிறாருன்னா, இண்டெக்ஸ் கரெக்ஷனை பொறுத்தளவில் என்னைக்கு வந்து கட்சிக்காரர்கள் வந்து ஒரு கொடுக்குற கட்சிக்காரர்கள் மீன்ஸ் அந்த சொத்து ஆவணதாரர் வந்து ஒரு மனு கொடுக்குறாங்களோ அன்னைக்கே வந்து சார் பதிவாளர் சரிபார்த்து த்ரூ அந்த அவர் லாகின்லேருந்து நீங்கள் டிஆர் லாகினுக்கு போகணும். டிஆர் லாகின் அன்னைக்கே அதை பார்த்துட்டு அப்ரூவல் கொடுக்கணும். ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை அப்ரூவ் பண்ணணும். இப்போ அப்படி வேலைப்பொருள் கொடுக்கும்போது இவர் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டில் வந்து ஒரு டேட்டை ஏதோ மாடிஃபை ஆகுது. டேட்டு மட்டும்தானே மாடிஃபை ஆகுது, பெரிய சேஞ்ச் இல்லையா? அப்புறம் அடுத்து கொஞ்ச நாள் பொறுத்து அது எத்தனை நாள்னு தெரியல, கேப்பில் வந்து அந்த இது வருது, அது பணம் எவ்வளோன்னு மாறுது. அப்புறம் ஒரு நாள் அடுத்த ஒரு இண்டெக்ஸ் வந்து எழுதி கொடுத்த ஒரு பேர், அடுத்த ஒரு எழுதி வாங்கிய ஒரு பெயர், அடுத்து வந்து சொத்து கிராமம், அடுத்து சர்வே நம்பர், அடுத்து பவுண்டரிகள், இப்படிலாம் மாறுது. இதுதான் 7 மாற்றங்கள் அதில் நடக்கிற திருத்தங்கள். இதுதான் ஒன்றா வரும்போது இவங்க எல்லாத்தையுமே கன்சால்டேட் பண்ணி பார்க்குறதுக்கு மாவட்ட பதிவாளருக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அந்த ஃபைல் அதோட க்ளோஸ் ஆகிடும், இந்த ஃபைல் இதோட க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் எவ்வளோ கொண்டாந்துருக்கிறீங்க, நீங்கள் ஒரு வண்டியை இப்போ போய் ஒரு புது கார் எடுத்துகிட்டு நீங்கள் சர்வீஸுக்கு விட்டீங்கன்னா அந்த நம்பரை தட்டினா நீங்கள் பார்த்து சர்வீஸ் ஹிஸ்ட்ரிலாம் வந்துடும். ஒரு ரவுடி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் அவன் பேரை தட்டினா அவன் ஹிஸ்ட்ரி எல்லாம் க்ரைம் பண்ணியிருக்கான்னு வந்துடும். அது மாதிரி இவ்வளவு கோடிக்கணக்கான செலவு பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் பண்ணும்போது ஒரு ஆவண நம்பரை தட்டினா இதில் என்னெல்லாம் மாற்றங்கள் வந்துருச்சுன்னா இந்த டிஆர் என்ன இவ்வளவு கரெக்ஷன் வந்திருக்குன்னு டிஆர் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு வாய்ப்புகள் இப்போ இது வரைக்கும் அந்த சாஃப்ட்வேரில் இல்லை. அதுதான் இது பெரிய தவறு நடந்ததில்லை. இப்படி இதெல்லாம் விட்டு போக அப்போ இதில் வந்து அந்த சார்பதிவாளர் அலுவலகம், தாம்பரம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒரு ஊழியர் எடுத்து கம்ப்யூட்டர் லாக்இன் பண்ணுறாரு. அதை சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணுறாரு, ஓகே சொல்கிறாரு. சப்ரிஜிஸ்ட்ராரும் அவரும் நிச்சயமாக முழுக்க 100க்கு 200% அவங்க வந்து அதை ஆய்வு பண்ணியிருக்கணும், அவங்களோட வேலை. ஏன்னா அவங்க கீழ்நிலை அதிகாரிகள், அவங்க பண்ணிவிட்டு இவங்க கொடுக்குறது கரெக்டு தான் சொன்னால் தான் அவர் வந்து அனுப்புவார் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு. அப்போ டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் என்ன பண்ணுவார்னா அவரோட வேலை போல் அவர் பண்ணது இவரும் பார்த்துருக்கணும். ஏன்னா அவங்க அனுப்பும்போதே பழைய ஆவணத்தையும் அனுப்புவாங்க, அது கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணியிருக்கணும். அதில் வந்து சில இதில் வந்து வேலைப்பழு அவர் அவசரமான பிரச்சனைகள்னால ஒரு வேளை அதை வந்து அப்ரூவ் மட்டும் பண்ணியிருக்கலாம், தம்பு வச்சுருக்கலாம். சகோதரர் சொன்ன மாதிரி நானே இருந்திருக்கேன் மாவட்ட பதிவாளராக, பார்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக பார்த்துட்டு ஏதாவது வந்தீங்கன்னா பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு ஃபைல் பார்த்துக்கிட்டு தம்பு வைக்கிறது உண்டு, அது நடைமுறை. ஏன்னா அவ்வளோ நம்ம முடியாது, அவ்வளோ வேலைப்பொருள் இருக்குது, முடியாது. அதில் நடந்திருக்கு தவறு. இன்னும் ஒரு மெயின் பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு வந்து சப்ரிஜிஸ்ட்ரார் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் முடிச்சுக்கலாம். ஆனால் ஆவணத்தின் தன்மையை மாற்றுறதுக்கு நான் அறிந்த வரையில் ஐஜி ஆஃபீஸ் பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் ஒப்புதல் பெற வேண்டும் என்பதுதான் தற்போதைய நிலை. அது வந்து இதில் ஒப்புதல் பெற்று தான் மாற்றி, அதுதான் எனக்கு கொஸ்டின், எனக்கு கேள்வி. ஓகே, அதுதான் இந்த ஆவணத்தின் தன்மை ரசீது, அசல் ஆவணம் ரசீது. ஆனால் அது நீக்கம் செய்யப்பட்டு கணிப்பொறியில் நீக்கம் செய்யப்பட்டு ஆவணத்தின் தன்மையே கிரயமாக மாற்றப்படுகிறது. அப்போ கிரயமாக மாற்றப்பட்டால் சார்பதிவாளர் வேண்டுமென்றே தவறு செய்திருந்தாலும் கூட, மாவட்ட பதிவாளருக்கு வந்திருந்தால் கூட, மாவட்ட பதிவாளர் இன்டர்ன் பதிவுத்துறை தலைவருக்கு அனுப்பியிருக்க வேண்டும். பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் இதற்கென ஒரு கணிப்பொறி டெவலப்மெண்ட் செல் ஒரு குழுவே இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதவி பதிவுத்துறை தலைவராக ஒருவர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அவரோட லாகின் அவர் வச்சா தான் நேச்சர் மாறும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ அந்த இதில் பிடிக்கணும். அப்போ இவருக்கும் தவறு கிடையாது. ஸோ ரெக்கமெண்ட் பண்ணவனுக்கும்
ரெக்கமெண்ட் பண்ணவர் தப்பு பண்ணியிருக்க வாய்ப்பு உண்டு. இவர் இடையில தான் இருக்கிறாரு. ஓகே. அப்போ மெயினாக உள்ளது அங்கே இருக்கு. இது ஏன்னா இப்போ நீங்கள் அடுத்து ஐஜி கிட்ட போக சொல்லுங்க. ஐஜி ஆஃபீஸில் யார் பொறுப்பு அதை பார்க்கணும்னு சொல்கிறேன் நான். ஓ, ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. இதே போலி ரசீது வந்து அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை போலியாக ரசீதுகளை உருவாக்கி திருப்பூர் பதிவு மாவட்டத்தில் ஆவணங்கள் அரசு பணம் சூறையாடப்பட்டது, தனிநபர்களின் பாக்கெட்டுக்கு போனது. அப்போ பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்தில் ஒரு பணியாற்றும் ஒரு உயரதிகாரி அவர்களை எல்லாம் காப்பாற்றினார். அதாவது நீங்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சப் ரிஜிஸ்டரால் செஞ்சுருக்க முடியாது. இந்த ரசீது, இந்த ஆவணத்தை மாற்றுறது, அப்புறம் டாக்குமெண்ட்டையே நகலையே சேஞ்ச் பண்ணி வைக்கிறது, இதெல்லாம் சாதாரணமாக செய்ய முடியாதுங்கிறீங்க. சப் ரிஜிஸ்டரால் முடியாது, மாவட்ட பதிவாளரால் முடியாது, டிஐஜியால் முடியாது, ஐஜி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏஐஜி அவர் தான் சைன். அந்த நேற்று தன்மை ஆவணத்தின் தன்மையை மாற்றக்கூடியது அவருக்கு ஒருத்தர் தான். அவரும் வந்து உடனே செய்ய மாட்டாரு. ஐஜி சொல்லணும். ஆமா, ஐஜியும் உடனே சொல்ல மாட்டாரு. அவருக்கும் மேல இருக்கு இல்ல, ஐஜிக்கு போகாது. ஐஜிக்கு போகவே போகாது. ஐஜியோட நாலேஜுக்கு போகவே போகாது. போகாமலே இது முடிஞ்சிடும். போக வேண்டிய அவசியம் இல்லை. டெவலப்மெண்ட் செல் இருக்கு, அதோட முடிஞ்சு. ஏஐஜி அதாவது இங்கே ஏஐஜி தான், அவர் டிஆர் தான். இங்கே இப்போ அரெஸ்ட் பண்ணும்போது வேணா அவர் டிஐஜி, அப்போ ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் ரைசார் தான். இந்த கேரளா ஏஜி டிஸ்ட்ரிக்ட் ரைசார் தான். அவருக்கு மேலே ஐஜி போகும்போது ஐஜி போகும்போது அங்கே ஏஜி கேட்டில் ஒரு டெவலப்மெண்ட் செல்லுக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார். அவர் வச்சா தான் நேச்சர் மாறும். இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்போ அவர் என்ன, அவரோட பங்கு என்ன இதில்? ஏன்னா சப்ரிசார் மேலே நிச்சயமாக தவறு இருக்கிறத நான் ஒத்துக்கிறேன். நான் டிஆர் மேலே தவறு இருக்கிறதா எனக்கு 100% எனக்கு அவர் தவறு பண்ணியிருக்க மாட்டார்.